chammak challo. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ண பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிங்க தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஓகே, வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ண பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ண பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெலகிராம் பேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியல் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கேன், நீங்கள் அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்து அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். 2 ப்ரீசெட் நான் சொல்லியிருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட் மார்க் ப்ரீசெட் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேக்கர் ப்ரீசெட் இருக்கும். இந்த 2 ப்ரீசெட்டையும் பார்த்தீங்கன்னா அலைட் மஷினில் வந்து மறக்காமல் இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் எந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, பீட் மார்க் ப்ரீசெட் ஒரு ப்ரீசெட் இருக்கும், அந்த ப்ரீசெட் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சாங் இருக்கிற பீட்டுக்கு அது மாதிரி இதில் மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஜஸ்ட் நீங்கள் மார்க் பண்ண இடத்துல மட்டும் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிங்கன்னா போதும். இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேக்கர் வந்து நான் இன்னொரு ப்ரீசெட் சொல்லியிருப்பேன், ஷேக்கர் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். அது ரொம்ப சிம்பிள் தான். அது எப்படி பண்ணுறது வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். அது வந்து நம்ம டேரெக்டாக ஷேக்கர் ப்ரீசெட்லேருந்தே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு அது இமேஜ் வேணால் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஷேக்கர் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு தேவையான ஷேக்கர் பிட் இருக்கும், ப்ளஸ் சிசி இருக்கும், எல்லாமே அதில் தான் இருக்கும். நீங்கள் அதுலேருந்து காப்பி பண்ணி தான் இதில் வந்து பேஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட் இமேஜ் மட்டும் நம்ம டேரெக்டாக அந்த ஷேக்கர் பிட்டவே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷேக்கர் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, அதை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா காப்பி 3 லேயர்ஸ் வரும். அதாவது ப்ளஸ் போர்டு ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த ஏரோக்கு பக்கத்தில். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா அந்த லேயர் காப்பி ஆகிரும். நெக்ஸ்ட்டு பீட் மார்க் பீஸ் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வந்து அந்த ப்ளஸ் போர்டு பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் லேயர் வந்து கொடுத்துருங்க, அவ்வளோதான். அந்த லேயர் பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே வந்து பேஸ்ட் ஆகிரும். பேஸ்ட் லேயர் கொடுத்தீங்கன்னாவே இதில் வந்து நீங்கள் வேணும்னா இமேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இமேஜே வேணும்னு நினச்சிங்கன்னா இதை வந்து அப்படியே விட்ருங்க. இமேஜ் வந்து சப்போஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பேஸ்ட் லேயர் வந்து கொடுத்தீங்கன்னாவே போதும், அந்த இமேஜ் வந்து பேஸ்ட் ஆயிரும். பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதாவது இமேஜ் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இமேஜை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும். அதில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இமேஜை வந்து இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். இமேஜை செலக்ட் பண்ணி அந்த ஆப்ஷனில் வந்து போய்க்கிறேன். ஓகே, அந்த பெயிண்ட் ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் போனீங்கன்னா ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஃபிலிம் சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் இமேஜ் எல்லாம் இதில் ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இமேஜே வேணும்னு நினச்சிங்கன்னா இதை அப்படியே விட்ருங்க. சப்போஸ் நீங்கள் வேறு இமேஜில் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக அடுத்தடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ப்ளஸ் ஐக்கான செலக்ட் பண்ணிவிட்டு மீடியாவில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கங்க. ப்ளஸ் ஐக்கான செலக்ட் பண்ணி மீடியாவில் போய் உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து 1 by 1 ஆட் பண்ணணும். ஓகே, நான் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இமேஜ் ஆட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. 3 டாட் வந்து கிளிக் பண்ணிங்கனாவே போதும். அதில் நிறைய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும். அதில் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துருங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இனிமேல் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இமேஜோட சைஸை கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து போய்க்கோங்க. அதில் போனீங்கன்னா அதில் சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஒரு நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் 3வது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி அதை இன்க்ரீஸ் பண்ணிங்கனாவே போதும். இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிங்கனாவே அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா 3வது ஆப்ஷனில் இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இமேஜை வந்து நீங்கள் அலைன் கூட பண்ணி வச்சுக்கலாம். அதாவது சென்டராக இது அலைன் ஆகாமல் இருந்துச்சுன்னா அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இமேஜை வந்து நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான் இந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் இமேஜ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த ஏரோ செலக்ட் பண்ணுங்கள். ப்ளே பண்ணுற ஐக்கான் பக்கத்தில் ஒரு ஏரோ இருக்கும், அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ரேட்டில் மூவ் ஆயிரும். மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 3 கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதில் 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி கட் பண்ணிடுங்க. இப்போ வந்து அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்கள். ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருங்க. அந்த மாதிரி அதாவது செகண்ட் இமேஜ் வந்து எப்படி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணீங்களோ, அதாவது ஃபஸ்ட்டு ஆட் பண்ண இமேஜ் வந்து எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அடுத்தடுத்த இமேஜை. நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக மட்டும் ஒரு 2 இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட் லைன் மார்க் பண்ணிக்குதோ எல்லா இமேஜஸ் ஆட் பண்ணிடுங்க.
ஓகே, நெக்ஸ்ட்டு ஷேக்கட் பீஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு 3 லேயர் இருக்கும். அந்த 3 லேயரையும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். காப்பி 3 லேயர்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கொடுத்துருங்க. இப்போ பீட் மார்க் பீஸ் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வந்து அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா எண்டுக்கு வந்துடுங்க. எண்டுக்கு வந்துட்டு அந்த ப்ளூ லேயர் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 2 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ லேயர் பார்த்தீங்கன்னா கடைசியில் அதே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பெண்ட் ஆயிரும். இந்த மாதிரி அந்த 3 ப்ளூ லேயரும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்ட் பண்ணிங்க. இந்த 3 லேயரும் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜுக்கும் மேலே இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போ தான் இமேஜில் அப்ளை ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக அடுத்த இமேஜுக்கு வந்து ஷேக் எஃபெக்ட்டை வந்து எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஓகே, அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா எகைன் பார்த்தீங்கன்னா ஷேக்கட் பீஸர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜுக்கு தேவையான ஷேக் எஃபெக்ட் இருக்கும். அதுக்காக தான் நம்ம காப்பி பண்ணி டேரெக்டாக இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் இந்த இமேஜ் தான் வச்சு எடிட் பண்ண அவசியம் இல்லை. இந்த இமேஜ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. நீங்கள் எந்த இமேஜ் வேணால் வச்சு எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஷேக்கட் பீஸர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் 2வது ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் வந்து போய்க்கோங்க. எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதில் வந்து போய்க்கோங்க. அதில் வந்து போனீங்கன்னா 3 டாட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு 2வது ஒரு இமேஜ் இருக்கும். 2வது இமேஜிலிருந்து பார்த்தீங்கன்னா கடைசி இருக்கிற இமேஜ் வரலும் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்டே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு இந்த மாதிரி 3 டாட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் அவுட் கொடுத்துருங்க. இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் வந்து போய்க்கோங்க. போயிட்டு அதில் 3 டாட் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், எல்லா எடிட்டும் முடிஞ்சு. நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக மட்டும் பார்த்தீங்கன்னா 2 இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட்லைன் மார்க் பண்ணிக்குதோ அத்தனை இமேஜஸையும் மறக்காம ஆட் பண்ணிடுங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற எல்லா இமேஜோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துங்க. இதோட XML ஃபைலும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட ப்ரீசெட்டும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு ஈஸியாக. நீங்கள் வந்து இந்த இமேஜை வச்சு எடிட் பண்ண அவசியம் இல்லை, உங்கள் பர்சனல் இமேஜ் கூட வச்சு எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து எப்படி ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஓகே, அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். இதில் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு மூவ் ஆயிரும். இல்லை ரெசல்யூஷன் வந்து 1080p வச்சுருங்க. கோடிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து செகண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட்லாம் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கெல்லாம் ஃப்ரேம் ரேட்னு இருக்கும். அது வந்து ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுட்டு கடைசியாக கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணாவே இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த என்ன வீடியோ வந்து நம்ம டுட்டோரியல் வீடியோ மேக் பண்ணலாம்னு சொல்லி அதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.